வணிக நிறுவனம் தொடர்பாக அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு வணிக வளங்களை கையாள்வதனால் உருவாக்கப்படும் லாபத்தன்மை, வணிகத்தின் நிதி நிலைமையும் காசு பாய்ச்சலும் பற்றிய சிறந்த புரிந்துணர்வை கொடுக்கும் நோக்கத்துடன் நிதிக்கூற்றுகள் தயார் செய்யப்படுகின்றன. நிதிக்கூற்றுகளை இலகுவாக புரிந்து கொள்வதற்கும் கடந்த கணக்கு கால பகுதிகளுடனும் ஏனைய வியாபாரங்களுடனும் ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருப்பதற்கும் நிதிக்கூற்றுகளை ஒரே தன்மையதாக தயாரித்தல் முக்கியமானதாகும். இலங்கையில் கணக்கீட்டு நியமங்களை பயன்படுத்துவதன் மூலம் அவ்வாறான ஒரே தன்மை கொண்ட உயர் தரத்திலான நிதிக்கூற்றை தயார் செய்தல் இலகுவாகின்றது. இலங்கையில் பட்டய கணக்காளர் நிறுவனம் இலங்கைக்குள்ளே கணக்கீட்டு நியமங்களை தயார் செய்வதில் அதிகாரம் பெற்ற நிறுவனமாகும். இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு நியம கண்காணிப்பு சபையால் வணிகங்கள் தயாரிக்கும் நிதிக்கூற்றுகள் கணக்கீட்டு நியமத்துக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டுள்ளனவா என்பது பரிசோதனை செய்யப்படுகிறது. இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம் நிதிக்கூற்றை தயாரிப்பதற்கும் சமர்ப்பிப்பதற்கும் மாதிரி சட்டகம் ஒன்றை இலங்கை கணக்கீட்டு நியமத்துடன் இணைந்த வெளியீடாக சமர்ப்பித்துள்ளது. நிதிக்கூற்றை தயாரிக்கும் போதும் சமர்ப்பிக்கும் போதும் அடிப்படையாக கொள்ள வேண்டிய எண்ணக்கருக்கள் இந்த வெளியீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த வெளியீட்டின் நோக்கம் இலங்கை கணக்கீட்டு நியமத்தை எதிர்காலத்தில் விருத்தி செய்யும் கர்மங்களின் போதும் இலங்கையின் கணக்கீட்டு நியம மீளாய்வின் போதும் இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு சபைக்கு அவசியமான உதவியை வழங்குதல். இரண்டாவது, இலங்கை கணக்கீட்டு நியமத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள வெவ்வேறு மாற்று கணக்கீட்டு முறைகள் இழிவளவாகும் முறையில் நிதிக்கூற்று விதிமுறையான காரணிகளுக்கு இணக்கமாகும் முறையில் கணக்கீட்டு நியமத்தின்படி தயாரிக்கும் கர்மத்துக்கு இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு சபைக்கு அவசியமான உதவிகளை அளித்தல். மூன்றாவது, இலங்கை கணக்கீட்டு நியமத்தை உருவாக்கும் போது அவசியமான உதவிகளை அளித்தல். நாலாவது, இலங்கை கணக்கீட்டு நியமங்களை உள்ளடக்கப்படாத துறைகள் இருந்தால் அவை தொடர்பாக செயல்படும் போது நிதிக்கூற்று தயாரிக்கும் தரப்பினருக்கு தேவையான உதவிகளை அளித்தல். அஞ்சாவது, இலங்கை கணக்கீட்டு நியமத்துக்கு அமைவாக நிதிக்கூற்று தயாரிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய கருத்தை வெளிப்படுத்தும் போது கணக்காய்வாளர்களுக்கு தேவையான உதவிகளை அளித்தல். இலங்கை கணக்கீட்டு நியமத்துக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டுள்ள நிதிக்கூற்றுகளை பரிசீலனை செய்வோருக்கு அவற்றுக்கு விளக்கம் அளித்தலில் தேவையான உதவிகளை அளித்தல். ஆறாவது, இலங்கை கணக்கீட்டு நியமத்தை தயார் செய்யும் கர்மத்தின் போது அவை தொடர்பில் அவசியமான தகவல்களை அக்கர்மத்தில் தொடர்பு கொள்ள விருப்பமான தரப்பினருக்கு அளித்தல். ஏழாவது, நிதிக்கூற்றை பரிசீலனை செய்வோரும் அவர்களுடைய தகவல் தேவைகளும் இப்போது முதலீட்டாளர்களாக உள்ளவர்களைப் போல ஆற்றல் மிக்க முதலீட்டாளர்களும் உள்ளனர். அவர்களுக்கும் வணிகத்தில் பணத்தை முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்கள் தமது முதலீட்டுடன் தொடர்பான நட்டச்ச அனுகூலங்கள் பற்றி அக்கறை கொள்வார். அவர்கள் நிதிக்கூற்றை ஆராய்வதன் மூலமாக தமது முதலீட்டின்
லாபத்தன்மை பற்றிய மதிப்பீட்டின் மூலமாக பங்குகளை கொள்வனை செய்வார். கொள்வனை செய்த பங்குகளை வைத்துக் கொள்ளுதல் அல்லது விற்பனை செய்தல் பற்றிய தீர்மானங்களுக்கு வருவார்கள். அவரே பங்கு உரிமையாளர்களும் தமது முதலீட்டுக்கு பங்கு லாபம் செலுத்த வணிகத்துக்குள்ள ஆற்றல் பற்றி நிதிக்கூட்டிகளிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் வணிகத்தின் கடன் விண்ணப்பத்தை ஆராயும் போது அதற்கு பிரதானமான அடிப்படையாக கொள்வது நிதிக்கூட்டாகும். நிதிக்கூட்டு பகுப்பாய்வின் மூலமாக கடன் பெறக்கூடிய ஆற்றல் நிச்சயிக்கப்படுகின்றது. வழங்குனரும் கடன் கொடுத்தோரும் பொருள் சேவைகளை வழங்குனர் வணிகத்தில் செயற்பாட்டு கர்மங்களை நடாத்தி செல்வதற்கு முக்கியமான பங்களிப்பை கொடுப்பதுடன் அவர்களிடமிருந்து கிடைக்கும் கடன் காலம் வணிகத்தின் நிதி பிரச்சனையை இலகுபடுத்திக் கொள்ள வழிவகுக்கும். கடன் காலத்தை தீர்க்கும் போது எந்த ஒரு நபரும் கடன் பெறும் நிறுவனத்தின் நிதி ஆற்றல் மதிப்பீட்டுக்கு உள்பட நேரிடும். நுகர்வோர் வணிகத்தின் உற்பத்திகளை தமது பாவனைக்காக கொள்வதனை செய்கின்ற தரப்பினர் ஆவர். அவர்கள் வணிகத்தால் வழங்கப்படும் பொருட்களின் தரம், அவற்றின் விலை, அந்த பொருட்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள உள்ள வாய்ப்பு என்பது பற்றிய விடயங்களை உறுதி செய்து கொள்வதற்கு விரும்புகின்றனர். அரசும் அரச நிறுவனங்களும் வருமான வரி திணைக்களம் போன்ற அரச நிறுவனங்களும் வணிக நிறுவனங்களுடன் நேரடியாக தொடர்புகளை வைத்திருப்பது அந்த நிறுவனங்களிலிருந்து வருமான வரி, புரள்வு வரி, கூட்டிய பொறுமான வரி, வருமானம் மீதான வரி போன்ற ஒவ்வொரு வரிகளை உரிய முறையில் செலுத்தியுள்ளார்களா என்பதை உறுதி செய்து கொள்வதற்காகும். மேலும் சூழலுக்கு ஏதாவது தீங்கு இருக்குமானால் அது பற்றிய அக்கறை கொள்ள செய்வதற்கும் ஒவ்வொரு சூழல் அமைப்புகளும் வணிக தகவல்களுக்கு அக்கறை கொள்கின்றன. பொதுமக்கள் வணிகங்கள் மூலமாக பொது சமூகத்துக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். வேலைவாய்ப்பை அளித்தல், உள்நாட்டு வழங்குனருக்கு ஆற்றல் அளித்தல் போன்ற கர்மங்கள் ஊடாக உள்நாட்டு பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில் பொதுமக்கள் ஆற்றல் கொண்டு உள்ளனர். நிதிக்கூட்டு மூலமாக வணிகத்தின் வளர்ச்சியும் புதிய போக்கும் பற்றி கொடுக்கப்படும் தகவல்களில் பொதுமக்கள் அக்கறை கொள்கின்றனர். நிதிக்கூட்டை தயாரித்தலும் சமர்ப்பித்தலும் தொடர்பான பொறுப்பு இயக்குனர் சபைக்கு, அதாவது முகாமைத்துவத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முறையான கணக்கை பேணுதலும் அடிக்கடி நிதிக்கூட்டை சமர்ப்பித்தலும் தொடர்பான பொறுப்பு அல்லது கணக்கீட்டு அக்கறை முகாமைத்துவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முகாமைத்துவத்தால் சமர்ப்பிக்கப்படும் கணக்கு கூற்றுகளை அடிப்படையாக கொண்டு அதனை ஆராய்பவர்கள் ஒவ்வொரு பொருளாதார தீர்மானங்களை எடுக்கின்றனர். உரிமையாளர் தமது முதலீட்டை விற்பனை செய்வதா, இப்பொழுது உள்ள முகாமையை அகற்றி புதிய முகாமை சபையை அமைப்பதா என்ற தீர்மானங்களை எடுப்பதற்கு நிதிக்கூட்டு அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. நிதிக்கூட்டை தயாரித்தலும் சமர்ப்பித்தலும் தொடர்பான மாதிரி சட்டகம் கணக்கீட்டு நியமமாகாது.
இதில் குறிப்பிடப்படும் விடயங்கள் கணக்கீட்டு நியமங்களில் குறிப்பிடப்பட்ட விவரங்களை மேவியதாக அல்லது மீறியதாக இருக்காது. வெளித்தரப்பினருக்கு பொது நோக்க நிதிக்கூற்று தயாரிப்பின் போதும் சமர்ப்பிக்கும் போதும் பொருத்தமான எண்ணக்கரு இந்த மாதிரி சட்டகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. பொருத்தமான எண்ணக்கரு இந்த மாதிரி சட்டகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. நிதிக்கூற்றுகளின் நோக்கம் நிதி நிலைமை, லாபத்தன்மை, காசு பாய்ச்சல் போன்ற தகவல்களை வணிகம் தொடர்பான அக்கறை கொள்பவருக்கு வழங்குதல் நிதிக்கூற்று தயாரிப்பின் நோக்கமாகும். கணக்கீடு மூலமாக, தொடர்பாடல் ஊடகமாக அல்லது தகவல் அளிக்கும் மூலமாக வணிக தகவல்களை சமர்ப்பித்தல் வேண்டும். தகவல்களை நம்பகரமாகவும் மிகவும் விரைவாகவும் வணிகம் தொடர்பாக அக்கறை கொள்ளும் தரப்பினருக்கு சமர்ப்பித்தல் முக்கியமானதாகும். நிதிக்கூற்றுகளை ஒரே விதமாக சமர்ப்பிப்பதால் அதன் பண்பு தரத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். இதில் வணிகம் தொடர்பாக அக்கறை கொண்ட தரப்பினர் என்பது நிதிக்கூற்று தகவல்களின் அடிப்படையில் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ளும் தனியாட்கள் அல்லது நிறுவனங்களாகும். வணிகத்தின் நிதி நிலைமை கூற்று தரவுகள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை என்பன நிதிக்கூற்றில் உள்ளடக்கப்படும் மூலக்கூறுகளாகும். வணிக நிறுவனத்தின் நிதி நிலைமை பற்றிய கருத்தை பெற்றுக் கொள்ளும் போது அதன் திரவத்தன்மை, முறிவடையாத்தன்மை என்ன காரணிகள் மிக முக்கியமானவையாகும். திரவத்தன்மை என்பது வணிகம் தனது குறுங்கால பொறுப்பை தீர்ப்பதற்கு உள்ள நிதி ஆற்றலாகும். முறிவடையாத்தன்மை என்பது நீண்ட காலத்தில் நிறுவனத்தின் நிதி பொறுப்பை கொடுத்து தீர்க்க வேண்டிய காலம் வந்தபோது அதனை தீர்க்கக்கூடிய நிதி ஆற்றலாகும். இவை பற்றிய கருத்தை பெற்றுக் கொள்வதற்கு வணிகத்தின் நிதி நிலைமை கூற்று அடிப்படையாக கொள்ளப்படும்.